அனைவருக்கும் வணக்கம். Tnpsc ECView சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டீங்கன்னா, Tangedco அதாவது TNEBல உங்களுக்கு வந்து அசஸர், ஜூனியர் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் என்ஜினியர், அப்புறம் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆஃபீஸர் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 2020 அதே மாதிரி 2021 இந்த 2 வருஷத்தையும் கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. 4/7/2022 அந்த டைமில் உங்களுக்கு அந்த எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கான ரீஃபண்ட் வந்து இப்போ கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. வராதீங்க செக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. த ரீஃபண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார் த above cancelled direct recruitment notification issued during 2020 and 2021 has been initiated and is under process. The applicants are requested to verify their refund status in the official website www.tangedco.org சொல்லியிருக்காங்க. And if not yet been refunded, இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா the applicant should be upload the details requested therein for refund on or before 5/5/2024 மே 5ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மறுபடியும் அப்ளை பண்ணிக்கலாம். For any other queries the applicant may address to the official mail ஐடியும் சொல்லியிருக்காங்க. supdtg17@tnebnet.org அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஆஃபீஸ் மொபைல் நம்பரும் சொல்லியிருக்காங்க 9448572200. இந்த நம்பருக்கு நீங்கள் ஒர்க்கிங் டேஸில் எப்போனா May 5th வரைக்குமே கால் பண்ணிக்கலாம். பிட்வீன் 11லேருந்து மார்னிங் 11 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் ஃபோன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. த கேண்டிடேட் மஸ்ட் என்ஷூர் தட் கரெக்ட் டேட்டா ஆர் ஒன்லி என்டர்ட் ஸோ and no changes or alteration requesting refund will be accepted at a later date அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரீஃபண்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ.